சார் இப்போது அரசியலுக்கு விஜய் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய முதல் பாடல். ஏங்க ஒரு பாடல் எப்படிங்க அரசியல் வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணும்? அவர் மனசில் நினைக்கிறத பாடல் வரிகளில் கொண்டு வந்து அரசியலாக மாற்ற ட்ரை பண்ணுறாரு. அது சொல்ல முடியாது. இது ஒரு பாடல், அதை வந்து கேட்டுட்டு நம்ம நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஆனால் வரிகள் எல்லாமே கொஞ்சம் நெருப்பாக இருக்கே சார். ஒவ்வொரு வரிகள்லையும் தன்னிகரலா தலைவன் நான் வந்திருக்கேன், திருக்குறள் அறிவு. அவருக்கு பேசிக்கலாகவே இந்த சமூகம் குறித்த ஒரு அக்கறை எப்பவுமே இருக்கும். அப்போ அக்கறை உள்ளவரோடு இன்னொரு அக்கறை உள்ளவர் சேரும் பொழுது அது சர்க்கரையாக இனிக்குது, அவ்வளோதான். ஒரு ஃபேர்வெலுக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து விஷயம் அவருடைய பழைய படங்கள் அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறது. கேட்டுட்டு ரசிகன் வந்து தேம்பி அழுது ஐயோ தலைவா சினிமா விட்டு போறியே அப்படின்லாம் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணக்கூடாது. இது கடைசி பாடல், கடைசி படம். ஆனால் இதை தாண்டிய ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்குங்கிற மகிழ்வோட ஒரு படம். அரசியலில் குறிப்பாக விஜயோட வாய்ஸில் சில வரிகள் வருது. சாதி பதம் லேது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய தமிழக வெற்றி கழகமா அது மாறுதே என்னவோ தெரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி விஜய் அளவுக்கு இன்னைக்கு இங்கே யார் அவ்வளோ சூப்பராக ஆடுறாங்கன்னா யாருமே கிடையாது. அதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது இது கடைசி பாடல் பொழுது அந்த ஸ்பேஸ் வந்து கட்டாயமாக உருவாக்கி கொடுப்பாங்கல்ல. பகவன் கேசரி படத்தை போய் பாருங்கள். இதே மாதிரி ஒரு பாட்டு அங்கே இருக்குது, இதே மாதிரி பேக்ரவுண்டு, இதே மாதிரி கூட்டம், இதே மாதிரி கலகலப்பு. ஆடுறவங்க தான் வேறு, பாக்கி எல்லாம் அப்படியே டிட்டோவாக இருக்குது. அதனால் இதில் 10 ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலைபேச்சில் கூட பேசியிருந்தீங்க. ஒரு ஃபைட்டுக்கு 5 நிமிஷம் டைம் இருக்குது, 50 நிமிஷம் தானேங்க, பாக்கி 2 மணி நேரம் இருக்குல்ல. இன்னொன்று விஜய் படத்தில் ஃபைட் இல்லைன்னா எப்படிங்க ஃபைட்டு பார்க்கணும்ல? 10 ஃபைட் இருந்தால் கூட அவனுக்கு சக்கரை பொங்கல் தான். அடடா சூப்பர். ரொம்ப போஸ்டர் ஒன்று வந்துச்சு சார், பார்த்துட்டு அதை நிறைய பேர் ஏஐ போஸ்டரு. ஆமாங்க, இப்போ உயிரை கொடுத்து எடுக்கிற பல படங்களை ஒரு டிசைனர் காலி பண்ணிட்டு போயிடுறாரு. இது வந்து பல முறை இங்கே நடக்குது. அதை வந்து நம்ம சுட்டி காட்டிடுவோம். இப்போ 50% தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, ஒரு 50% குறைகள் இருந்தது. ஓகே, உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைபேச்சு அந்தரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது அரசியலுக்கு விஜய் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய முதல் பாடல் கண்டிப்பாக அரசியல் நெடி அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த பாடலில் போதுமான அளவுக்கு அரசியல் இருக்கா? இது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஏங்க ஒரு பாடல் எப்படிங்க அரசியல் வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணும்? அவர் மனசில் நினைக்கிறத பாடல் வரிகளில் கொண்டு வந்து அரசியலாக மாற்ற ட்ரை பண்ணுறாரு. அது பல தலைவர்கள் இங்கே பண்ணது தான். எம்ஜிஆர்லாம் அந்த மாதிரி பல வரிகள் பாடியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய வரிகளாக இருந்தால் கூட அது எம்ஜிஆர் பாட்டு தான் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் அது. எப்போவுமே இந்த மாதிரி பெரிய ரசிகர் கூட்டம் வைத்திருக்கிற ஹீரோக்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சமூக பொறுப்போடு சில கருத்துக்களை பாடல் வரிகளில் கொண்டு வருவதுங்கிறது நல்லது. அதை தான் விஜயும் பண்ணியிருக்கிறார். பட் இதுவே அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அப்படியே மாற்றிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு பாடல், அதை வந்து கேட்டுட்டு நம்ம நல்லா இருக்குது சூப்பர் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஆனால் வரிகள் எல்லாமே கொஞ்சம் நெருப்பாக இருக்கே சார். ஒவ்வொரு வரிகள்லையும் தன்னிகரலா தலைவன் நான் வந்திருக்கேன், உங்க அண்ணன் எங்க அண்ணன் நம்ம அண்ணன், இது எல்லாமே வந்து விஜய் அப்படியே குளோரிஃபை பண்ணி தளபதி தான் நான் தான் அடுத்து வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறேன்ற மாதிரி வரிகளை கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ கண்டிப்பாக அரசியல் அது வரும். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ விஜய்க்கு வந்து ஒரு பாடல் சென்ஸ் இருக்குது. எப்படி எம்ஜிஆருக்கு இருந்துச்சோ அந்த மாதிரி அவருக்கு இருக்குது. இப்போ எம்ஜிஆர் வந்து எம்எஸ்வி மியூசிக் போட்டாருன்னா ஒரு 3-4 டியூனை கேட்டுட்டு இந்த டியூன்லேருந்து கொஞ்சத்தை எடுத்து இதில் போடுங்கன்னா அந்த டியூன் வரைக்கும் சொல்லுவார். இது வரைக்கும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுங்கள், இதுலேருந்து எடுத்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள், இது கரெக்டாக அப்படி ஒன்று வரும்னு. அதே மாதிரி பாடல் வரிகளையும் அவர் உட்காந்து மெனக்கிட்டு வாங்குவார். அதனால தான் எம்ஜிஆர் வந்து காலத்தை கடந்து நிற்கிறார். அந்த சென்ஸ் விஜய்க்கு இருக்குது. நீங்கள் அவருடைய பாடல்கள்லாம் பாருங்கள், ரொம்ப தனித்துவம் மிக்கதாக இருக்குது. பல ஹீரோக்கள் இங்கே வர்றாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க, அது கடந்து போயிடும். ஆனால் விஜயினுடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தனித்துவம் மிக்கதாக இருக்குது. இந்த பாடல் அப்படி தான். இது வந்து பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கிருமான்னு நீங்கள் கேட்டதுக்கு அது பண்ணாதுன்னு நான் சொன்னது வேறு. அது ரொம்ப ஸ்ட்ரைட்டான ஒரு பார்வை. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி ஒரு வருங்கால தலைவர் அவர், ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம், இந்த போன்ற வரிகளை அதுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை இங்கே ஏற்படுத்தும். ஸோ அதற்கான ஒரு முயற்சியாக அதை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி இந்த பாடலை எழுதினவர் வந்து திருக்குறள் அறிவு. அவருக்கு பேசிக்கலாகவே இந்த சமூகம் குறித்த ஒரு அக்கறை எப்போவுமே இருக்கும். அப்போ அக்கறை உள்ளவரோடு இன்னொரு அக்கறை உள்ளவர் சேரும் பொழுது அது சர்க்கரையாக இனிக்குது, அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக. ஒரு ஃபேர்வெலுக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் அந்த விஷயம் அவருடைய பழைய படங்கள் அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறது.
ஒரு ரசிகர்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஒரு கடைசி பாட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு நிமிஷம் ஆட போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது ரசிகருக்கு எப்படி இருக்கும் அதை கேட்கும்போது? அதாங்க இப்போ என்னென்னா, இப்போ விஜய் வந்து இது கடைசி படம் அப்படின்னு நினைத்து ஒரு மாதிரி கவலை எல்லாம் பண்ணல, யாரும் கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அவர். இப்போ உற்சாகமாக அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு, நமக்கு ஒரு நீண்ட பயணம் அரசியலில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் எப்போவுமே என்னென்னா, இது கடைசி படம் அப்படிங்கும்பொழுது அது யாராக இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம், வருத்தம் எல்லாமே இருக்கும். ஒன்றும் இல்லை, நயன்தாரா வந்து என்னுடைய கடைசி படம்னு ஒரு படத்தை அறிவித்தாங்க. தெலுங்கில் வந்து ஒரு ராமன் சீதை கதை. அது அந்த படத்தினுடைய கடைசி நாள் ஷூட்டிங் அன்னைக்கு நயன்தாரா எப்படி அந்த யூனிட்லேருந்து விடைபெற்று போகிறாங்கன்னு யூடியூப்பில் இருக்கு, போய் பாருங்கள், உங்களுக்கே கண்ணீர் வரும். எவ்வளோ பெரிய நடிகை இவங்க வந்து ஒரு பிரியா விடை பெறும்போது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படி ஒரு பார்வை நம் மீது விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் ஜனநாயகன் ஷூட்டிங்கினுடைய கடைசி நாள் படப்பிடிப்பின் போது எந்த கொண்டாட்டமும் இருக்கக்கூடாதுன்றார் விஜய். பெரிய கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, கேக் வெட்டி கொண்டாடி ஆறத்தழுவி கண்ணீர் வடித்து அவர் அனுப்பணும்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் எந்த கொண்டாட்டமும் இருக்கக்கூடாது, வழக்கம் போல் எப்படி ஒரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நான் கிளம்புவேனோ அதேமாதிரி கிளம்பிடுவேன்னு சொல்லி அப்படி தான் வந்தார். அப்போ அவர் வந்து இது கடைசி படம், இது கடைசி பாடல் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கலகலப்பாக மாற்றணும்னு நினைக்கிறார். இதை கேட்டுட்டு ரசிகன் வந்து தேம்பி அழுது ஐயோ தலைவா சினிமா விட்டு போறியே அப்படின்லாம் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு கலகலப்பான பாட்டாக இருக்கும். அதே நேரத்தில் என்னுடைய பழைய படங்கள், நான் இந்த படம்லாம் ஜெயிச்சிருக்கேன், அதே மாதிரி வந்து இந்த தோற்றம் இருக்குல்ல. இப்போ நான்லாம் கூகுளில் போய் ஒரு அஜித் படத்தை தேடும்பொழுது இது எந்த படத்து ஸ்டில்லுன்னே தெரியாது, எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி இருப்பார். இது வந்து நான் குறையாக சொல்லலை, ஒரு நடிகருங்கிறவர் பல்வேறு தோற்றங்களில் வரும்பொழுது தான் அந்த ஸ்டில்லை காமிச்சா இது இந்த படம் அப்படின்னு கிளி சீட் எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்க முடியும். சில ஹீரோக்களுக்கு அது முடியாது, எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி வருவாங்க. அந்த பிரச்சனை விஜய்க்கு இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ வரிசையாக போடுறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா கில்லிலேருந்து வருவார், அது பல படங்கள் அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து இந்த பாடல் கொடுக்குற ஒரு துள்ளல், அது வந்து ஒரு சோக மனநிலையை ஏற்படுத்தாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இது கடைசி பாடல், கடைசி படம், ஆனால் இதை தாண்டிய ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்குங்கிற மகிழ்வோடு அவர் போகிறார். ஓகே, அரசியலில் குறிப்பாக விஜயோட வாய்ஸில் சில வரிகள் வருது, சாதி பதம் லேது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தெலுங்கு வருது, மலையாளம் வருது, தமிழும் வருது, கூடவே பையான்னு வேற சொல்றாரு. எல்லாரும் டுக்கதர் வாங்க எல்லாம் ஒன்னா சேரலாங்கிறாரு. இது என்ன சொல்ல வராரு சார்? அனைத்து இந்திய தமிழக வெற்றி கழகமா அது மாறுதே என்னவோ தெரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அதுக்கு வந்து ஆந்திராவிலும் கிளை இருக்கும், கேரளாவிலையும் கிளை இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய கட்சி வந்து இந்தியா முழுக்க இருக்குன்னு அவர் நினைக்கிறாரே என்னவோ தெரியல. பட் வரிகள் எழுதும்போது அவங்க என்ன நினச்சி எழுதாங்கன்னு நமக்கு தெரியல. பட் ஒரு 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 ஒருமைப்பாடு அப்படின்னு நினச்சி கூட அதை எழுதியிருக்கலாம். ஓகே, இல்லை மாபெரும் நாடுங்கிறாங்க, அதில் தமிழ்நாடை காட்டுறாங்களா இல்லை இந்தியாவையே மீன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுல, ஏன்னா ரொம்ப வெளியிலேருந்து காட்டுறாங்க. தமிழ்நாடு மாபெரும் நாடு தானே, அதான் காட்டிட்டு மாநிலம் பட் இருந்தாலும் நம் நாடு தமிழ்நாடுன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஓகே, அதோட சேர்த்து ஒரு குருவி வந்து திரும்ப வந்து சேர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்குள்ளே போகிறாரா? படத்தில் கமல் சொல்லுவார், பழமொழி சொன்னால் கேட்டுக்கலாம், நீங்கள் இப்படி உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா என்ன? இல்லை சார், இப்போ வந்து ஒரு அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு விஷயங்கள். ஏற்கனவே வந்த பாடல்களையும் பார்த்தோம் இல்லையா? ஒரு எம்ஜிஆர் பேட்டர்னை வந்து கையில் எடுத்துட்டாரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாட்டை எடுத்ததுல இருந்தே அந்த இந்த படம் ஃபுல்லாவே அந்த மூட்ல தான் இருக்க மாதிரி இருக்கு ஒரு பாட்டில். ஆனால் வந்து இந்த கட்சி கொடியவோ கட்சியோட கலரையோ எந்த இடத்துலையுமே காட்டலை. அது பர்பஸாக அவாய்ட் பண்ணியிருக்காரா? இல்லை, இப்போ கட்சி கொடிகளை காட்டக்கூடாதுன்னு சென்சாரில் ஒரு விதி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அண்மை காலமாக வந்து யாருமே காட்டலையே. ஸோ ஒருவேளை அது காட்டக்கூடாதுன்னு ஏதாவது விதி இருக்கா என்னன்னு தெரில. எம்ஜிஆர் படத்திலே விவசாயி படத்தில் பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அப்படின்னு நிறுத்தினா திமுக கொடி பறக்கும். அது பஞ்சம் இல்லை எனும் அண்ணன் கொடி இந்த திமுக கொடியில் போய் முடியும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஏடிஎம்கே கட்சி ஆரம்பித்த பிறகு ரொம்ப காலம் வந்து அதே பிரிண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு திமுக கொடி. அப்புறம் அதை கஷ்டப்பட்டு எதை மாற்றினதாலாம் சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதனால் கொடியை படத்தில் காட்டும்போது அது ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. முன்னெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக காட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதற்கு பெரும்பாலும் சென்சார் அனுமதிக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, விஜயோட அந்த டான்ஸ் மூமெண்ட் வந்து இன்னைக்கு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவர் டான்ஸ் மூமெண்ட் தான் பெருசு அப்படி. இதில் வேற வந்துட்டு லாஸ்ட்டாக அனிருத் கேட்குற மாதிரியும் ஒரு 1 மினிட் வெயிட் ஒரு பெரிய ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் தியேட்டரில்? விஜய் நல்லா ஆடுவாருங்கிறது சாலமன் பாப்பையா நல்லா பேசுவாருங்கிற மாதிரி. ஓகே, அதனால் அதை வந்து தனித்து பேசுறதுல என்னங்க, ஒரு எல்லா படத்துலையும்
அப்படியே பிரித்து மேய்கிற ஒரு ஆள். இன்னொன்று பிரபுதேவா அளவுக்கு ஆடுற ஒரு ஹீரோன்னா விஜய் தான். விஜய் அளவுக்கு இன்றைக்கி இங்கே யார் அவ்வளோ சூப்பராக ஆடுறாங்கன்னா யாருமே கிடையாது. அதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு பர்ஃபார்ம் பண்ண முடியும் டான்ஸில் அப்படின்னா அவர் தானே பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி படங்கள்லேயும் கூட வாரிசுன்னு நினைக்கிறேன், அதில் வந்து லெங்க்த்தியான ஒரு ஏரியா ஒன்று இருக்கும், வெறும் பிஜிஎம் மட்டும் இருக்கும், அதை வந்து அவர் ஆடினார். ஸோ அதனால் அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸை உருவாக்குவாங்க. அது இது கடைசி பாடல்ங்கும் பொழுது அந்த ஸ்பேஸ் வந்து கட்டாயமாக உருவாக்கி கொடுப்பாங்கல்ல. சார் கதை ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா? பகவந்த் கேசரி தானான்றதை முடிவு பண்ணிடலாமா இந்த பாட்டுக்கு அப்புறம்? ஏன்னா அது இன்னும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம் இல்லையா? பகவந்த் கேசரி படத்தை போய் பாருங்கள், இதே மாதிரி ஒரு பாட்டு அங்கே இருக்குது, இதே மாதிரி பேக்ரவுண்டு, இதே மாதிரி கூட்டம், இதே மாதிரி கலகலப்பு, ஆடுறவங்க தான் வேறு, பாக்கி எல்லாம் அப்படியே டிட்டோவாக இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட அதே தான், பகவந்த் கேசரி தான். ஜனநாயகோட சேட்டலைட் ரைட் வந்து ஒரு முன்னணி டிவி நிறுவனம் சொன்னாங்க, இப்போ வந்து சன் டிவி வாங்குறதா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சன் டிவி பொங்கலில் ஒரு படம் வாங்குச்சு அப்படின்னா அது புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகிடும், தமிழ் புத்தாண்டுக்கு. அப்படின்னும் போது அந்த டைமில் தேர்தலும் வரும். எப்படி கரெக்டாக இருக்கும்? அப்படின்னா சன் டிவியில் அதை போடுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே சன் டிவி தான் வாங்கியிருக்காங்களா? இல்லை, எனக்கு தெரிந்து அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தினுடைய பிஸ்னஸை ஆரம்பத்துலேருந்து விஜயும் கவனிச்சிட்ருக்காரு. இன்னாருக்கு கொடுங்க, இன்னாருக்கு கொடுக்காதீங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். தமிழ்நாடு தியேட்டர்கள் கூட முதல்ல ராகுலுக்கு கொடுக்க வேண்டாம்னு அவர் சொல்லிட்டார். ஏன்னா ராகுலுக்கும் ரெட் ஜெயிண்ட்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் பொழுது இந்த படத்தை அவருக்கு கொடுத்து ஒருவேளை நாளைக்கு படத்தை கில் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும்னு அவர் ரொம்ப உறுதியாக நம்பினதுனால ராகுல் வேண்டான்னார். அதே மாதிரி இவருடைய படங்களை வாங்கி வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணாமல் இருந்ததெல்லாம் நடந்திருக்கு. சன் பிக்சர்ஸ் வந்து படத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாமலே போட்டிருந்தாங்க. அப்புறம் அப்போது ஒரு முறை எஸ்சி நேராக போய் தளபதி ரொம்ப வருத்தப்படுறாருன்னு சொன்னதாகவும், எங்களுக்கு தெரிந்த ஒரே தளபதி மு.க. ஸ்டாலின் தான், நீங்கள் எந்த தளபதியை சொல்கிறீங்கன்னு அவங்க நக்கல் அடித்ததாகவும்லாம் அன்றைக்கி பத்திரிகையில் எழுதப்பட்டது. ஸோ அந்தளவுக்கு மனம் நோக வைத்த ஒரு நிறுவனத்துக்கு வேறு வழி இல்லை, காலத்தின் கட்டாயமாக அதுக்கப்புறம் ஒரு படங்கள்லாம் பண்ணார், அதே நிறுவனத்துக்கு படங்கள்லாம் நடித்தார். ஆனால் ஒரு நிறுவனம் நினச்சா நம்ம படத்தை வாங்கி வச்சுட்டு 6 மாதம் ரிலீஸ் பண்ணாமலே போட முடியுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும், அனுபவிச்சிருக்காரு. அப்போ எப்படி வந்து அவங்களுக்கு ரெட் ஜெயிண்ட்டு தொடர்புடைய ஒரு ராகுலுக்கு கொடுக்க உதவுவார்? முடியாதுன்ட்டார். அப்புறம் தொடர்ந்து ராகுல் ஒரு பக்கம் ட்ரை பண்ணும் பொழுது சரி ரைட்டு, ஒரு ரெட் ஜெயிண்ட்டுக்கு எனக்கு எந்த இதுவும் நட்பும் கிடையாது, நான் வந்துட்டேன், நீங்கள் என்னை நம்பி கொடுக்கலான்னு அவர் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ஜெகதீஷ் அவரோட பார்ட்னராக சேர்க்குறாரு. ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட மேற்பார்வைங்கிற இடத்துக்கு ஜெகதீஷ் வருவார். அதுக்கப்புறம் தான் ராகுலை நம்பி கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை கவனித்து பண்ணுற ஒரு விஜய் எப்படி சேட்டலைட்டை வந்து சன் பிக்சர்ஸ் கொடுப்பார், சன் டிவி கொடுப்பார். சன் டிவி வந்து பிரமாதமான ஒரு நிறுவனம். இன்றைக்கி டிஆர்பியில் அவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க, பாக்கி எல்லா சேனலும் அவங்களுக்கு கீழே தான், அதெல்லாம் வேறு. ஆனால் அவர் ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்கும் இல்லையா, எப்படி இருந்தாலும் அது எதிர்முகம் தானே. என்ன தான் வந்து தொழில் அது வேறு, அரசியல் வேறன்னு அவங்க சொன்னாலும் இவரே அதை நம்பினாலும் வேறு தானே, அவர் வேறு தானே. கட்டாயமாக அங்கே நம்ம வந்து பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து அவருக்கு உண்டு. எனக்கு தெரிந்து அவங்க பண்ண மாட்டாங்கங்கிறத நான் நம்புகிறேன். அதை தாண்டி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நமக்கு தெரியாது. ஓகே. ஜனநாயகில் 10 ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலைபேச்சில் கூட பேசியிருந்தீங்க. ஆமாம், 10 ஃபைட்டுனா எப்படி சார்? ஒரு படம் ஃபுல்லாகவே பாதிக்கு மேலே ஃபைட்டாக தானே சார் இருக்கும்? ஒரு ஃபைட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 2.25 மணி நேரம் படமாக இருக்குன்னு. ஒரு ஃபைட்டுக்கு 5 நிமிஷம் டைம் எடுத்துங்க, 50 நிமிஷம் தானேங்க, பாக்கி 2 மணி நேரம் இருக்குல்ல. அப்போ அதில் வந்து 1.5 மணி நேரம் கதை சொல்லலாம்ல, இன்னொரு 1/2 மணி நேரம் பாட்டாகவே வச்சுக்கிங்க, பாக்கி இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து அது போதும், சரியான டியூரேஷன் தான் அது. ஓகே. இன்னொன்று விஜய் படத்தில் ஃபைட் இல்லைன்னா எப்படிங்க? ஃபைட்டு பார்க்கணும்ல. 10 ஃபைட் இருந்தால் கூட அவனுக்கு சக்கரை பொங்கல் தான் அது. அடடா சூப்பர் அம்மா. ஓகே. போஸ்டர் ஒன்று வந்துச்சு சார், பார்த்துட்டு அது நிறைய பேர் ஏஐ போஸ்டரு, ஃபேன்ஸே சூப்பராக பண்ணுறாங்க, ஏன் இப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய படத்தை வந்து சொதப்புறாங்க அப்படின்ட்டு, அந்த விஷயத்த வந்து இன்னும் அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் வச்சுருக்காங்களா ஜனநாயகனில்? ஆமாங்க, இப்போது உயிரை கொடுத்து எடுக்கிற பல படங்களை ஒரு டிசைனர் காலி பண்ணிட்டு போயிடுறாரு. இது வந்து பல முறை இங்கே நடக்குது. அதை வந்து நம்ம சுட்டி காட்டிடுவோம். இப்போ ஒரு டிசைனர் வாங்குகிற சம்பளங்கிறது சாதாரண சம்பளம் கிடையாது, மிகப்பெரிய சம்பளம் வாங்குகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அவங்க வந்து சொந்த முயற்சியில் ஒரு டிசைனை உருவாக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. நீங்கள் ஒரு டிசைன் வந்ததுன்னா அடுத்து 2வது நிமிஷம் கூகுளில் போனீங்கன்னா அதே மாதிரி வந்த ஹாலிவுட் படத்துலையோ அல்லது மாற்று மொழி படத்துலேருந்தோ ஒன்று எடுத்து போடுவாங்க, இதுலேருந்து சுடப்பட்டது தான் இது அப்படின்னு. அப்போ இவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ்ன்னு கூகுளில் என்னத்தையாவது ஒன்று தேடி அதையும் இதையும் மேட்ச் பண்ணி ஒரு டிசைனை ரெடி பண்ணுறத
வழக்கமாக வச்சுருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, பெரும்பாலானவர்கள் அதை செய்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஜனநாயகன் நீங்கள் சொன்ன விமர்சனத்தை நானும் சில சேனலில் சொன்னேன். ஏன்னா அங்கே ஏஐயில் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட ஏஐயில் பண்ண மாதிரி தான் அது இருக்குதுன்னு வச்சிங்களேன். இதை விட இன்னும் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கலாங்கிறது ஒன்று. ஆனால் டைரக்டர் அவங்களுக்கு என்ன கட்டளை சொன்னார்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இப்போ ஒரேடியாக வந்து ஹைப்பை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், ஸ்மூத்தாக போகும். ஏன்னா இப்போ ஒரு பெரிய சோகம் நடந்திருக்கு, அந்த சோகத்திற்கு பிறகு ஒரு விஷயத்தை ஜனநாயகன்லேருந்து வெளில கொண்டு மெதுவாக வெளியே கொண்டு வர. ஆமாம், பெரிய கேலப்பாக அதை கொண்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. அப்போ மெல்ல மெல்ல அப்படி கிராஜுவலாக அதை ஏற்றுவோன்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் கூட அப்படி வந்திருக்கலாம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஒரு 50% தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, ஒரு 50% குறைகள் இருந்தது. ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு நன்றி.